பழைய காதல் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கா? சில பேர் வந்து ஆண்களும் சரி, பெண்களும் சரி, திருமணத்துக்கு முன்னால் சில பேர் காதலிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதோடு அப்படி இருக்கும். திரும்ப வேறு வேறு வீட்டில் சொன்னவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த காதலித்த நபர் ஆணோ, பெண்ணோ இவங்க திருமணமாகி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பொறுக்காம, இவர்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. இவருடைய வாழ்க்கையை டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த கணவன்கிட்ட போய் இந்த மாதிரி இதுபோல் பல விஷயங்களெல்லாம் சொல்லி கொஞ்சம் அதிகமாக சொல்லி தொடர்பு இருக்குன்னு சொல்லி இந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த திருமண வாழ்க்கையை தடை செய்வதற்கு பழைய காதல் உங்களுக்கு தொல்லையாக இருக்கும். அது ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த பிரச்சனை அவங்களுக்கு எதிரில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து எப்படின்னா இவங்களை எப்படியாவது அழிக்கணும்னு ஒரு செய்வனை மாதிரி செய்கிறாங்க. அப்போது அந்த நபருக்கு நாம் அந்த நினைவாற்றலை அகற்றுவதற்காக சில அற்புதமான சித்த புருஷர்கள் சொன்ன ஒரு பரிகாரங்கள் இருக்குது. அதை செய்ததுக்கப்புறம் அவர் டிஸ்கனெக்ட் ஆகிறாரு. அவங்க கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஏனென்றால் காதல் என்பது எல்லாருக்கும் காலத்தில் வரக்கூடிய விஷயம். ஆனால் அது வந்து நாளைக்கு வந்து திருமணமானவன்னு தொல்லையாக மாறக்கூடாது. நிம்மதியை கெடுத்துரும். புதிய வாழ்க்கைக்கு இது இடைஞ்சலாக இருக்கும். அப்படி யாராவது இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த பழைய வாழ்க்கையில் வரக்கூடிய தொல்லையை நம்ம சில பரிகார பூஜைகள் மூலமாக சரி செய்து இந்த வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நாம் தாராளமாக உதவலாம். சில பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். அவங்க நல்ல சிறப்பாக இருக்காங்க. அதே மாதிரி அதுபோல் பழைய காதல் உங்களுக்கு திருமணமான பிறகு தொல்லை இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.